ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளோட மோட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் பார்த்தீங்கன்னா இது ஹப் மோட்ரு. இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் ஆக்சுவலாக என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா கியர் உள்ளே உடஞ்சிடுச்சு. என்னடா இது மோட்டருக்குள்ளே கியரா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அநேகமாக நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் மோட்டர் தான் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. அந்த எலக்ட்ரிக் மோட்டருக்குள்ளே என்ன மாதிரியான மெட்டீரியல் என்ன மாதிரியான காம்பவுண்ட் இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3 காம்பவுண்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கியர் செட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் உள்ள மேக்னெட் ஃபீல்டு, மூணாவது பார்த்தீங்கன்னா இதில் உள்ள காயில். இந்த காயில் சென்சார்லாம் வச்சுருப்பாங்க. இந்த 3 கேட்டகரி தான் இருக்குது. இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த கியர் உடஞ்சிருச்சு. இந்த கியர் எப்படா உடஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இதை நமக்கு தெரியாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 3 பேராக ஏறி டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கியரோட இந்த சைக்கிள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 150 kg தான் வந்து ரன் பண்ணும். இவங்க வந்து 3 பேர் ஏறி இந்த மாதிரி டிரைவ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா கியர் எல்லாமே பிளாஸ்டிக் மெத்தடில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மோட்டர் வந்து ஃபால்ட் ஆகக்கூடாதுன்றதுனால இது ஓவர்லோட் ஆகவே கியர் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் டேமேஜ் பீஸ் உள்ளே இருக்கிறதுனால மறுபடியும் அவங்க ரன் பண்ணவே இது பின்ன 2 எல்லா கியரையுமே டேமேஜ் பண்ணி டோட்டலாக ஓவராலாகவே எல்லா கியருமே உடைய ஆரம்பிச்சிடுச்சு. இதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து சென்னையில் இருக்கும். சென்னையில் இருக்க லொக்கேஷனில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டர் எல்லாத்துலேயும் கேட்டால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லைங்க இந்த கியர் எல்லாமே வந்து நம்ம பார்ட்ஸாக கொடுக்க மாட்டோம், நீங்கள் வந்து ஃபுல் மோட்டராக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை சார் எங்களுக்கு ஃபுல் மோட்டர் தேவையில்லை, எங்களுக்கு இந்த கியர் மட்டும் போதும்னு. ஆக்சுவலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கியர் மட்டும் 3மே ஒரே செட் கியர் தான் கொடுப்பாங்க. இந்த வெறும் கியர் மட்டும் பார்த்தீங்கன்னா 700 ரூபாயிலேருந்து 800 ரூபாக்குள்ளே தான் வருது. இதில் இந்த பேரிங் செட்டோட போட்டால் 1000 ரூபாய் அப்படின்ற செட்டு வருது. ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். ஆனால் இது இங்கே ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா இங்கே யார்கிட்டையுமே இல்லை. அப்படி கிடச்சுமே பார்த்தீங்கன்னா 1800, 1900, 2000 அப்படின்னு வருது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 1800லேருந்து 2500 வரைக்கும் இந்த கியர் செட் வருது. இந்த கியரை வந்து நம்ம வெளியில் ரெடிமேடாகவும் பண்ணலாம் நியரஸ்ட்டாக இந்த காஸ்ட்டு தான் வருது. நாமளும் கிட்டத்தட்ட இது ஒரு மாதமாக இந்த கியர் கிடைக்குமான்ட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தோம். சென்னையில் அவைலபிலிட்டி இருந்துமே வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. நம்ம கஸ்டமர் சைடு வந்து டேரெக்டாக கம்பெனி வைசஸில் கேட்குமா, கம்பெனி என்ன சொல்லிட்டாங்கன்னா இது நாங்கள் ஸ்பேராக தர மாட்டோம், நீங்கள் வேணால் புது மோட்டராக வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. சரி சார் புது மோட்டர் என்ன ப்ரைஸிங் வருதுன்னு கேட்டிங்கன்னா 6000லேருந்து ஸ்டார்டிங் அப்படின்றாங்க. 6000க்கு நம்ம புது மோட்டர் வாங்குறது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஐடியா இல்லை. சரி இது என்ன பண்ணலான்னுட்டு நம்மளும் நிறையா வெப்சைட்டில் தேடி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்படிப்பட்ட தேடுதல் போது தான் நமக்கு ஒரு வெப்சைட்டில் இது 1000 ரூபீஸ்க்கு இந்த 3 கியருமே நமக்கு கிடச்சிது. சரி ஓகே நம்ம ஆர்டர் பண்ணுவோம். பட் ஆர்டர் பண்ணும்போது இது சைஸ் வேரியேஷன் எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு ரொம்ப குழப்பமாக இருந்தது. அப்படியுமே ஓரளவு நம்மளும் மெஷர்மெண்ட்லாம் எடுத்து அவங்களும் மெஷர்மெண்ட் ஆக்சுவலாக போட்டிருந்தாங்க. அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம கியரும் பார்க்கும்போது 99% வந்து சேமாக இருந்துச்சு. நமக்கு என்னடான்னா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து வருது. டெல்லியிலேருந்து ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸை வாங்கலான்னா ஒரு நம்பகமான வெப்சைட் இல்லைன்னா அது வந்து ஒரிஜினலாக இருக்குமா இல்லை ஃபேக்காக இருக்குமான்றது நமக்கு ஒரு ஐடியா இருக்காது. அவங்க பார்த்திங்கன்னா சிஓடியும் அவைலபிள்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லை சார் நான் பார்சல் வாங்கி பிரிச்சுட்டு வேணா நான் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் பார்சல் வாங்கிட்டு நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பிரிக்க முடியும் அப்படின்ட்டாங்க. இது என்னடா இது ஒரிஜினலாக இருக்குமா இல்லையான்றது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. சரி 1000 ரூபா தானே எப்படியா இருந்தாலும் வாங்குவோம் அப்படின்னு பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்த கியரு 100% நல்ல ஜென்யூனாக நல்ல ஒரிஜினாலிட்டியாக இருந்தது. நம்ம அதை வந்து இப்போது ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கான இமேஜஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நான் கியரை ஃபிட் பண்ணுறதுக்கு எடுத்துருந்தேன். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நான் சிங்கிளாகவே வீடியோ ஷூட் பண்ணி கியரை ஃபிட் பண்ணுறதுன்றதுனால நான் அதை கொஞ்சம் கட் வீடியோவாக எடுத்துட்டேன். என்கிட்ட இப்போ ஸ்டாண்டும் அவைலபிள் இல்லை. ஸ்டாண்ட் ஆக்சுவலாக ப்ரோக்கன் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பர்சன் இல்லை, அவரும் இப்போ வெளியில் போயிட்டார். அவர் இருந்ததுனா கூட நான் இதை ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு கட் பண்ணாமல் மொத்தமாக எடுத்திருப்பேன். இந்த மாதிரி சின்ன இஷ்யூஸ்னால நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த கியர் செட் பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது மோட்ரு இருந்து ரன் ஆகலை அப்படின்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் மோஸ்ட்லி மோட்டரை சேஞ்ச் பண்ணாதீங்க. 1000 ரூபீஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 ரூபாயிலே முடிஞ்சிடும். இவ்வளோ சிம்பிளாக முடிய வேண்டியதை நம்ம 6000 7000 கொடுத்து ஒரு மோட்ரு வாங்குற மாதிரி நிலைமைக்கு நீங்கள் உங்களை கொண்டு போயிடாதீங்க. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட்டாக கிடைக்கும். நான் அந்த வெப்சைட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கும் நீங்கள் அதில் இந்த மாதிரி தேவைப்பட்டதுன்னா பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் சைக்கிள் மோஸ்ட் ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸு மார்க்கெட்டு ஆன்லைனை விட ஒரு மீடியமான ப்ரைஸ் ரேஞ்சஸில் கம்மியாகவே கிடைக்கிது.